ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு அருமையானவர்களே, இந்த கால வேளையில் ஒரு சில காரியங்களை குறித்தும் ஒரு சில அவசரகதியாய் பிரசங்கிக்கிறதை குறித்தும் நாம் பார்க்கலாம். பிரசங்கி 9:4-5 வாசிப்போம். செத்த சிங்கத்தை பார்க்கிறோம், உயிருள்ள நாயே வாசி. மரித்தவர்களாம் இனி ஞான பலனை அடைய முடியாது, அவர்கள் பெயர் முதலாய் மறக்கப்படும் என்று வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த நாட்களிலே மரித்தவர்கள் பரத்தில் இருந்து இந்த பூமியில் இருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்க முடியும் என்கிற ஒரு சில அறியாதபடியாய் பேசிக்கொண்டிருக்கிறதை காண முடியும். பரலோகத்தில் இருந்து இயேசு சொல்லுகிறார், லாசர் தனவந்தர் அந்த ஓமையில் தனவந்தர் கதறுகிறான், அக்கினியிலிருந்து பாதாளத்திலிருந்து கதறுகிறான், ஆண்டவரே இதோ நான் தாகத்தால் இருக்கிறேன், தாகம். அந்த லாசர் கரத்திலிருந்து ஒரு சொட்டு தண்ணி விட சொல்லி தொட்டு நாக்கில் விட முடியாது. இயேசு சொல்லுகிறார், மிகுந்த இடைவெளி இருக்கிறது, மிகுந்த இடைவெளி. அதனால் அங்கேருந்து இங்கே வர முடியாது, இங்கேருந்து அங்கே போக முடியாது. வெளிப்படுத்தல் விசேஷம் 6:9 வேதம் சொல்கிறது, பரிசுத்தவான்கள் மரித்தவர்கள் இன்னும் ஏன் நீங்கள் இரத்தத்தை சிந்திய இந்த மண்ணுலகத்தாரை பழி வாங்காமல் இருக்கிறீங்கன்னு பரலோகத்தில் கேட்டுக்கிட்டு இருக்கதாக எழுதப்பட்டிருக்கிறது. ஸோ இன்னைக்கு மரித்தவர்கள் பரத்தில் இருந்து ஆஸ்வதிக்கப்பட முடியுமா? பரத்தில் இருந்து கீழே இருக்கிற ஜனங்களை கண்டு சந்தோஷப்பட முடியுமா என்பதை குறித்து ஆராய்ந்து பார்ப்போமானால் வேதத்திலே அப்படிப்பட்ட காரியங்கள் வேதவசனம் காண முடியவில்லை. எனவே வேதவசனத்தை தெளிவாய் அறிந்து இயேசு சொன்ன உமையை வைத்து பார்த்தால் அந்த பரத்திற்கும் பாதாளத்துக்கும் எந்த ஒரு மனுஷன் இறங்கவும் முடியாது, போக முடியாது. ஒரு இயேசு ஒருவரே இறங்கினவர். எனவே பாதாளத்தில் பரலோகத்தில் இருந்து பாதாளத்தை ஒருவரும் பார்க்க முடியாது. அதுபோல் பரலோகத்தில் இருந்து பூமியில் இருக்கிறவர்களை ஆசீர்வதிக்கவும் முடியாது. எனவே ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து வேதத்தை அநேகர்கள் மத்தியில் பேசுகிறவர்கள் கூட கேட்டால் டங் ஸ்லிப்பு அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாய் பேசுவதிலே ஜாக்கிரதையாக இருக்கணும். திரளான கூட்டத்துக்கு முன்பாக பேசும் பொழுது அஜாக்கிரதையாய் ஏதோ ஜனங்களை உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்லது ஒரு சிலரை உற்சாகப்படுத்தி மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக சில வார்த்தைகளை பேசிடக்கூடாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நேர்த்தியாய் சத்தியத்தை சத்தியமாய் போதித்தார். ஆறுதல் படுத்த வேண்டியவர்கள் ஆறுதல் படுத்தினார், கண்ணீர் துடைக்க வேண்டியவர்களை கண்ணீர் துடைத்தார், மரித்தவர்களை எழுப்பினார், துக்கத்தோடு இருந்த குஷ்டரோகியை மனதுருகி தொட்டு சுகப்படுத்தினார். அந்த இயேசுவின் வார்த்தைகள் சொல்லுகிறது, பரத்தில் இருந்தும் பாதாளத்திற்கும் தொடர்பு இல்லை என்று. எனவே இன்னைக்கு அநேகர் மரித்தவர்களுக்காக செபிப்பதும் மரித்தவர்கள் வந்து ஆசீர்வதிப்பார்கள் என்று காத்திருப்பதும் வீணாக இருக்கும். எனவே ஜாக்கிரதையாக இருந்து நாம் கேட்கிற அநேக பிரசங்கங்களை ஆராய்ந்து பார்த்து நற்குணத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காக செபித்துக் கொள்ளுங்கள். எனக்கு அருமையான அவர்களை லிபனோன் ஜெபத்தோட்டம் பால் பண்ண பஸ்டாப் சிறுமலையரோட 2 என்கிற இந்த ஸ்தலத்தில் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு 3வது சனிக்கிழமையும் விடுதலை உபவாசம். இந்த பிசாசின் பிடி, பில்லி சூனிய கட்டு, ஏவல், மந்திரவாத கிரியைகள் இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் தீராத நோய்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கப்படும். கர்த்தர் உங்கள் கண்கள் முன்பாகவே அற்புத அடையாளங்களை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். வாருங்கள், ஜெபிப்போம், ஜெயம் எடுப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.